ஒரு சின்ன பெட்டியிலிருந்து வரும் ஒரு குரல் ஒரு முழு நாட்டின் இதய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தது. இன்டர்நெட் இல்லை, டிவியும் இல்லை, ஆனால் ஒரு சின்ன பெட்டி மட்டும் இருந்தது. ஐ ஹோப் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்று February 13 உலகம் முழுவதும் கொண்டாடும் நாள். என்ன நாள்? வேர்ல்ட் ரேடியோ டே. எல்லாரும் ரோஸ், காதல், வேலண்டைன்ஸ் டே பற்றி பேசும்போது நாம் மட்டும் ரேடியோ பற்றி, அதோட வாழ்க்கையை பற்றி பேசலாம். 1940களில் இரண்டாம் உலக போர்க்காலம். ஒரு சிறிய வீட்டில் குடும்பம் முழுக்க ஒரே மேசையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் கண்கள் எல்லாம் ஒரே இடத்தை பார்த்து கொண்டிருந்தது. அது டிவி இல்லை, அது ஒரு ரேடியோ. அதுதான் அந்த சின்ன பெட்டி. அந்த ரேடியோவிலிருந்து வரும் செய்தி, போர் நிலைமை, நாட்டு பாதுகாப்பு, அமைதி அறிவிப்பு, இப்படி எல்லாத்தை பற்றியும் அதில் அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு குரல், ஆனால் அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்பிக்கை. 1946 February 13 இந்த தேதியில் தான் யுனைடெட் நேஷன் அதன் முதல் அதிகாரப்பூர்வ ரேடியோ ஒலிபரப்பை தொடங்கியது. அதில் நினைவு கூறுற மாதிரி தான் 2011 February 13 வேர்ல்டு ரேடியோ டேயாக அறிவித்தாங்க. இது ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கிற குரல் கேட்டிருக்கும். கிராமங்களில் மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் கூட ரேடியோ மட்டும்தான் தகவல் கொண்டு வந்திருக்கும். புயல் எச்சரிக்கை, விவசாய தகவல், பாடல்கள், நாடகம் அப்படின்னு எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது ஒரு கருவி, ஆனால் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி. அம்மா சமைக்கும் போது இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. டெய்லர் கடையில் துணி இருக்கோ இல்லையோ, இந்த சின்ன பெட்டி இல்லாமல் இருக்காது. இன்று நாம் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், பாட்காஸ்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த எல்லாம் ஃபாதர் ஆஃப் த வாய்ஸ் ரேடியோ தான். இன்டர்நெட் போயிட்டாலும், எலக்ட்ரிசிட்டி போயிட்டாலும், ஒரு பேட்ரி, ரேடியோ மட்டும் இருந்தால் போதும், உலகத்தோடு கனெக்ட் ஆகலாம். அதனால்தான் ரேடியோ இன்னும் உயிரோடு இருக்குது. ஒரு குரல், ஒரு அலை, ஒரு நம்பிக்கை. இன்று February 13 வேர்ல்ட் ரேடியோ டேயை நினைவு கூறும் போது அந்த பழைய ரேடியோ ஸ்டாட்டிக் சவுண்டை நினைவுபடுத்துங்க. என்ன, சில குரல்கள் காலத்தால் மங்காதது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருந்த அந்த ரேடியோ ஸ்டோரியை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது கதையும் ஹரியும்.